Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புழல் சிறையில் உயிரிழந்த கைதி பாலாஜியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க அவரது தந்தை மறுப்பு தெரிவித்துள்ளார். சேலையூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் பெட்டிக்கடையில் கஞ்சா விற்றதாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் இறந்துவிட்டதாக அவருடைய தந்தைக்கு சிறைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்த பாலாஜியின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது தந்தை உடலை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளார். இல்லை, நாங்கள் அன்றைக்கி காரில் எங்களை அனுப்பிச்சிடும்போது நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தோம், அவ்வளோதான். அதுபோல் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்னையா சொல்கிறாங்க? இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி உங்கள் பையன் நாங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், நீங்கள் அவர் ரொம்ப உடம்பு சீரியஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் பண்ணணும். இதுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்கணும்ல. இப்படி ஏமாற்றி சின்ன சின்ன கடையெல்லாம் ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. இதுக்கு சரியான அங்கே வர்ற சரக்கு அங்கே தடுக்க முடியாதுண்ணே. இங்கே குடான வச்சுட்டு இங்கேயே விற்றுக்கிட்டு இவங்க மாமூல் வாங்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். மறுபடியும் மகன் இறந்துட்டாருன்னு சொல்லி 8:15 8:40 மறுபடியும் இன்னொரு முறை கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி மகன் இறந்துட்டாரு சார், நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் மார்ச்சரியில் இருக்குது பாடி, நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் பாடியை வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மரணத்தில் நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கிளைண்ட்டு சொல்கிறதுனால அந்த பாடியை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பெற போகிறது இல்லை. அது முறையாக தாம்பரம் மாநகர காவல் நிலைய ஆணையரிடம் போய் நாங்கள் இன்று புகார் கொடுத்து சட்டப்படியான என்ன நடந்திருக்குன்றதை சட்டத்தை முன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நீதி வெல்லுன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அதுக்காக இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் போகிறோம். அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு அவர் பாடியை வாங்கிக்கிறது சம்மதிக்கிறார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.